ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யாஸ் காஃபி. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போது காரா பூந்தி ரெடி பண்ண போகிறோம். காரா பூந்திக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூடவே 1/4 கப் அரிசி மாவு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நம்ம இப்போ கரைச்சி எடுத்துக்க போகிறோம். காரா பூந்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காரா பூந்தி போடுறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் 1 கப் கடலை மாவு ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 கப் அரிசி மாவு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நல்லா காய்ச்சின எண்ணெய் 1 கரண்டி, பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடாக இருக்கும், பார்த்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஓமம் 1/2 டம்ளர் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணி இது நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா இதை சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை பார்த்திங்கன்னா ஓமப்பொடி போடுற இந்த அச்சில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அச்சு குழலில் நான் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது பிழியறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நல்லா காஞ்ச எண்ணெயில் நம்ம இப்போ இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு பிழிஞ்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நம்ம 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பபிள்ஸாக வந்துட்டு இருக்கு. இப்போ எண்ணெயோட சலசலப்பு அடங்கிருச்சு. 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு பாருங்க. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இதில் இருக்க எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு இதை நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ காரா பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஓட்டியாக இருக்க ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா காரா பூந்தி போடுறதுக்குன்னே கடையில் விற்கும். லட்டுலாம் கூட நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் இந்த மாதிரி மாவை ஊற்றி சுழட்டி விட்டிங்கன்னா நல்லா முத்து முத்தாக இந்த மாதிரி வந்து விழும். இதுதான் சரியான பக்குவம். இதை நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் இதை நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. இப்போ இதை வேறு பிளேட்க்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம்.